இந்த பயோசெப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி, அதாவது உங்களோட ஏரியா வந்து தண்ணி உறிஞ்சுதன்மை ரொம்ப கம்மியா இருக்குது, தோணுனாலே தண்ணி இருக்குது, ஃபுல்லாவே தண்ணி இருக்குன்னா இந்த மாதிரி இடத்துல பயம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாறை ஏரியாவும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 300-400 போர் போட்டா கூட தண்ணி வருது. அந்த இடத்தோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க நார்மல் செப்டி டேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து வண்டி வச்சு புக் பண்ணி வண்டி வச்சு இந்த பயோசெப்டி டேங்க் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா பயோசெப்டி டேங்க் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி நம்மளுக்கு தண்ணி எடுக்கக்கூடிய செலவு வந்து ரொம்ப மிச்சம். அந்த கழிவுநீர் வந்து நீங்க எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது. ஸோ பயோசெப்டி டேங்க் வந்து பெட்டரான ஆப்ஷனு. பட் ஆனா நல்ல கம்பெனியா கரெக்டா ப்ராப்பரா இன்ஸ்டாலேஷன் பண்றாங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல இடத்த ஸ்பேஸ் கொடுங்க. பயோசெப்டி டேங்க் வந்து குட்டியோண்டு இடத்த கொடுத்து இதுக்குள்ள 4 டேங்கை ஒட்டி விட்டு வைக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்ப லிட்டர் 2500 லிட்டர் இல்ல 5500 லிட்டர் உங்களுக்கு பேசி கொடுத்தாங்க, லிட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு 60 வேற பேசுறாங்கன்னா அந்த இடத்துக்குள்ளதான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 டேங்கோட லாஸ்ட் 2 டேங்க்கு கொஞ்சம் கேப் போட்டு அதுக்கு இன்டர்னல் கனெக்ஷன்ல பைப் போட்டு சுத்தி கீழே வந்து மண்ணெல்லாம் லெவல் பண்ணி ஓவர் ஜல்லி மட்டும் சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம கீழே வந்து எம் சாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேல ஓவர் முக்கா போட்டு அந்த இடத்துல நல்ல ஸ்பேசஸ் வச்சு அந்த பயோசெப்டி டேங்க் ஒண்ணு கொடுக்க நிறைய கேப் வச்சிங்கன்னா, ஏன் அந்த கேப் நிறைய மெயின்டைன் பண்ண சொல்றேன்னா, இந்த பயோசெப்டி டேங்க்ல இருந்து நல்ல வாட்டர் வந்து வெளியே வரும். நல்ல தண்ணி வெளியே வச்சுல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசஸ் நிறைய இருந்ததுன்னா அது அந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியா எல்லாமே ஊறி நல்ல தனியா பூமிக்குள்ள வந்து உரியும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வருஷம் லைஃப் கொடுக்கும்.